ஹாய் கைஸ். இப்போ நாங்கள் வந்து ஆர்சிபி vs பிபி கேஎஸ் மேட்ச் ரிவ்யூக்காக இங்கே வந்திருக்கோம். உங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸ்ரீராம். இவர் வந்து ஒரு ஹலோ. தீவிரமான ஆர்சிபி ஃபேன். ஹாய் ஸ்ரீராம், வெல்கம் டு மனபிராந்தி. ஹாய் ஹாய். ஸோ யா கைஸ், இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சிருக்கேன். மும்பை வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். இட் வாஸ் ஒன் சைடட் கான்டெஸ்ட் டு பி ஹானஸ்ட். அதை பத்தி ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துடலாம். இனிஷியல் தாட்ஸ் என்ன? மேட்ச் எப்படி இருந்துச்சு? அது ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ராம் சொல்லிடு. போரிங் மேட்ச் தான். லைக் எஸ்ஆர்ஹெச் வந்து 160 தான் அடிச்சது. அவனும் 150 தான் அடிக்கிற மாதிரி இருந்தானுங்க. லைக் ஒன்றும் எக்ஸ்ப்ளோசிவான பழைய எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஆடலை. ஸோ லைக் ஆஸ் எ ஸ்பெக்டேட்டர் லைக் இட் வாஸ் போரிங். பட் இட்ஸ் குட் ஃபார் த டோர்னமெண்ட். சும்மா லைக் 250 போறதுக்கு இந்த மாதிரி மேட்சஸும் நல்லா இருந்திருக்கும். லைக் இஃப் இட் இஸ் அ டைட் ஃபினிஷ் இட் ஹவ் பீன் லைக் எக்ஸைட்டிங். பட் மும்பை மும்பை லைக் பவர் பிளேலேயே கேம் முடிச்சிட்டாங்க. பேசிக்கலி லைக் பவர் பிளேல ஃபர்ஸ்ட் 4 ஓவர்லேயே கேம் முடிஞ்சுச்சு. ஸோ அதனால் லைக் அந்த பாயிண்ட்லேருந்தே லைக் லைக் மேட்ச் எக்ஸைட்மெண்ட் கம்மியாயிடுச்சு. பட் லைக் இட்ஸ் குட் ஃபார் மும்பை ரீக்ரூப்ட் அண்ட் காட் அ விக்ட்ரி. அண்ட் எஸ்ஆர்ஹெச் ஜாயின் சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர் அட் த பாட்டம் ஆஃப் த டேபிள். ஓகே பெருசா ஸ்ரீராம், சொல்றேன் உன்னோட இந்த மேட்சை பத்தி. ஆமா. இந்த மேட்ச்ல என்னத்த சொல்றதுன்னு தெரியலடா. செம ஸ்கோர் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ரெண்டு டீமும் ஃபயர் பவர் டீம். பட் ரெண்டுமே மொக்கையா ஆடிட்டு இருக்கு இந்த சீசன். இவனுங்க போன மேட்ச் நல்லா ஆனானுங்க. ஸோ இந்த மேட்ச் அட்லீஸ்ட் அதுல பாதியாச்சும் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். எல்லாரும் டாட் பால் சாப்பிட்டு போயிருக்கானுங்க. மரம் கட்டியிருக்காங்க. ஒன் சைடடா முடிஞ்சிருச்சு ஈஸியா. மும்பை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாவே சேஸ் பண்ணிட்டாங்க. ஆஹ் ஆக்சுவலா என்னன்னா, தே கேவ் அ ஸ்லோ பிச். கொஞ்சம் பால் நின்னு வர மாதிரியான ஒரு பிச்சை கொடுத்துட்டாங்க. அண்ட் அது வந்து அப்படி வந்தாலே எஸ்ஆர்ஹெச் கையும் வராது காலும் வராது போல. ஆமா, கரெக்ட் தான். தீபக் சஹார்லாம் செமையா போடுறான். அவன்லாம் இந்த சீசன்லயே நல்லா போடல. டிராவிஸ் ஹெட் 28 பால் ஆடி 27 ரன் அடிச்சிருக்கான். டிராவிஸ் ஹெட் நெவர் பிளே லைக் தட். நிதிஷ் ரெட்டி டாப் 10 லோ ஸ்ட்ரைக் ரேட்ஸ்ல இருக்கான். யாரு? போன ஆமா, சீசன்லாம் நல்லா ஆடிட்டு லோ நிதிஷ் ரெட்டி. ஸ்ட்ரைக் ரேட் ஐபிஎல்ல இந்த சீசன்ல. டிராவிஸ் ஹெட் இருக்கானா அதுல? டிராவிஸ் இல்ல, நிதிஷ் ரெட்டி. நிதிஷ் ரெட்டி. ரிதீஷ் ரெட்டி. ஓகே ஓகே ஓகே. அவன் எல்லா மேட்சும் 100 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்கான். அது வந்து பின் குறிப்பு, அதுல ஒரு 6 பேர் சிஎஸ்கே பிளேயர் இருக்கானுங்க. ஆமா, அடுத்து அதை சொல்லாட்டு இருந்தேன். எதுல எதுல எஸ்ஆர்ஹெச்லயா? இல்ல, லோவஸ்ட் அது ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட். அந்த. ரேட் ஓகே ஓகே. 130 கீழே 6 பேர் இருக்காங்க சிஎஸ்கே யாராவது கெஸ் பண்ணவா? பேட்டிங்ல. திரிபாதி, ஜெய்சங்கர், எல்லாரும். ஜவான் கான்வே, சச்சின் டாப் ரவீந்திரா. சிக்ஸ் அவ்வளவுதான். தோனி எடுத்துட்டு மீதி எல்லாரையும் போடு. தோனி எடுத்துட்டா அவ்வளவுதான். ஜடேஜா விட்டேன். அவனுதான் ஜடேஜா. ஜடேஜா இருந்தா இருக்கானே. ஆமா. இதுல வந்து தடவிக்கிட்டே இன்னொரு இருக்கான் எல்லா முக்கியமான மேட்சும். மேட்டர் என்னன்னா, இந்த லிஸ்ட்ல வந்து மேக்ஸ்வெல் இருக்க மாட்டான். ஏன்னா இந்த லிஸ்ட்ல வர்றதுக்கு 50 மினிமம் பால். 50 பால் பிடிச்சிருக்கணும். ஆமா. நான் அந்த மீம் கிடைச்சா வேணா எடுத்து இந்த சைட்ல போடுறேன் இந்த போடு லிஸ்ட. போடு போடு. ஓகே, மீட்டிங் ஓகே. டைம் முடி. மிக்கில்டன் அவுட் ஆன மொமெண்ட் வந்து கொஞ்சம், அது வந்து நோ பால் கொடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் மொமெண்டா இருந்தது. மேபி அது வந்து விக்கெட்டா இருந்திருந்தால் டிஃபரெண்டா போயிருந்திருக்கலாம் கேம். ஒரு மொமெண்டா மாறி பாசிபிலிட்டி தான். இருந்திருக்கலாம். பட் லைக் ஐ டோன்ட் திங்க் மேட்ச் would have changed even though லைக் இருந்தாலும் இல்ல, லைக் கொஞ்சம் மேபி க்ளோஸா போயிருந்திருக்கலாம். க்ளோஸா போயிருந்திருக்கலாம். லைக் மேபி லைக் இன்னும் ஒரு 4 பால் எடுத்திருப்பாங்க ஜெயிக்க. அவ்வளவுதான். wouldn't have changed much. ஆக்சுவலா கடைசியிலேயே ஒரு சோக் பண்ணானுங்களே இந்த ஈஷான் மலிங்கா ஓவர்ல, ஒரு ஓவர்ல அடே அடிங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாம் படுத்துட்டானுங்க. அவன் அடிக்க அடிச்சிருந்தாங்கன்னா மாட்டானுங்க. எஸ்ஆர்எச் லாஸ்ட் போயிருக்கும். அதுக்காகவே அவனுக்கு இழுத்து ஜெயிச்சிருக்காங்க. இப்போ ஸ்டில் சிஎஸ்கே ஆஹ் இந்த டேபிள். ஓ. அப்படிதான் போலயே. அதுக்காக தான் போயிருப்பாரு. ஆடா, ஓ, இதை நான் யோசிக்கலையே. பிச்சு ஸ்லோவா இருக்கு. நான் அடுத்த சிஎஸ்கே வந்து இதே இதுல ஆடிச்சுன்னு வச்சுக்கோ. நீ எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ற? 120 தான் மேக்ஸிமம். 120? 120? வரும் வரும். 120 வந்துடும். இந்த புது பசங்க எ- எடுத்தா 120 வரும். எல்லாரும் ரன் பால். ரன் பால் கைஸ். ஓகே. இந்த மேட்சை பத்தி அதான் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அண்ட் கிளீன் விக்டரி ஃபார் எம்ஐ தான். எல்லாரும் ஸ்கோர் தேர் பார்ட். லைக் பவர் பிளேல ரோஹித் சர்மா 26 அடிச்சப்பயே இட் வாஸ் கான் டன் அண்ட் டஸ்டட். அதுக்கப்புறம் ரோஹித் அடிக்காத எவ்ரிபடி. ஜாக்ஸும் அடிச்சிருக்கான். ஆமா, எவ்ரிபடி பிளே தேர் பார்ட். லைக் 20s அண்ட் 30s எல்லாரும் அடிச்சாங்க. அண்ட் 20s தான் மோஸ்ட்லி எல்லாரும் 20s. அண்ட் ஜாக்ஸ் டாட் 36 நினைக்கிறேன். ஸோ யா, அது மாதிரி ஈஸியா முடிஞ்சிருச்சு. அண்ட் ஜாக்ஸ் ஆல்சோ பவுல்டு. அவன் பவுலிங் நல்ல பேட்டரி கம்மியா சேஞ்ச். இருக்கு. ஸோ யா, இவர் பயங்கரமா ஆர்சிபி ஃபேன். அதனாலதான் ஆர்சிபி மேட்ச் ரிவ்யூ கூட்டு வந்திருக்கோம். ஸோ ஆர்சிபி எப்படி விளையாண்டுட்டு இருக்கு அப்படின்றத பத்தி ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். எல்லா சீசனும் இப்படிதான் ஆரம்பிப்பானுங்க. இல்லைன்னா ஏதாவது கம்பேக் ஒரு ஸ்ட்ரெச் நல்லா விளையாடுவோம், அப்புறம் அப்படியே ஆஃப் ஆயிரும். ஸோ அதனால நான் ஹோப் வச்சுக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். ஸோ லைக் இந்த ஜஸ்ட் டைம் எப்பவுமே உங்க பவுலிங் வீக்கா இருக்கும். லைக் பேட்டிங் ஹெவியா இருக்கும். லைக் இந்த டைம் உங்க டீம் காம்பினேஷன் அண்ட் ஆக்ஷன்ல நீங்க எடுத்ததை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ற? இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க எதிர்பார்த்த மாதிரி போயிட்டு இருக்கா? ஆக்ஷன்ல சின்னசாமியில நல்லா விளையாடுற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சேன். பட் ஆனா நல்லா விளையாடல சின்னசாமியில. பட் வெளியெல்லாம் ஸோ ஜெயிக்கிறீங்க. வெளியே நல்லா விளையாடுறாங்க. பேட்டிங் ஒரு 2 3 பேரை மட்டும் நம்பி இல்லாம லைக் ஜிதேஷ், டிம் டேவிட் எல்லாமும் அடிக்கிறாங்க.
டீப் பேட்டிங் அது வச்சிருக்கீங்க. அது கொஞ்சம் டீப் பேட்டிங்லாம் இல்ல மத்த டீம் கம்பேர் பண்றப்போ. பட் பெட்டர் than ப்ரீவியஸ் இயர்ஸ். வேற பவுலிங் எனக்கு ஒன்றும் அவ்வளோ இதாக தான் தெரியல. பவர் பிளேல நல்லா போடுறாங்க. ம். பட் ஸ்பின்னெல்லாம் சுமார் தான். ஏதோ இது Yeah, like வரைக்கும் ஆனா ஓட்டிட்டு நீங்க இருக்கோம். குணால் அண்ட் சுரேஷ் இன்னும் வச்சு கொஞ்சம் நீங்க நல்லா மேனேஜ் வரும்னு பண்ணிடுறீங்க நினைக்கிறேன். கரெக்டா. ஓவர் ரொட்டேஷன்லாம் நல்லா. ஆமா, நல்லா பண்றான் பட்டிடார். ஓகே. ம். ஓகே. ஓகே. ஸோ ரைட்டா மேட்ச். அடுத்துதான் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் கூட ஆட போறோம். ஓகே கைஸ். ஸோ டுமாரோஸ் ஆர்சிபி வர்சஸ் பிவிகேஎஸ் மேட்ச் எங்க நடக்குது? சின்னசாமி ஸோ ரைட். சின்ன சின்னசாமி தான் சுவாமி தான். நடக்குது. ஆமா, ஸோ உங்களோட கிரவுண்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கிரவுண்ட்ல யாருக்கு எட்ஜ் இருக்கும்னு நீங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த இந்த கிரவுண்ட்ல கிரவுண்ட்ல ஆர்சிபிக்கு நியாயமா கன்ஃபார்ம் எட்ஜ் பார்த்தா கிடையாது. பெங்களூருக்கு. ஒருத்தர் பூர்ணா ஃபர்ஸ்ட். பூர்ணா சொல்லிட்டு அப்புறம் ஆ, ஓகே, நியாயமா பார்த்தா பெங்களூருக்கு தான் இருக்கணும். ஆனா வந்து அது எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஒருத்தன் ஒரு ட்வீட் போட்டிருந்தான், ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லாம் டேக் பண்ணி அடியில வந்து ஏதோ கோபுரம் தெரியுது அப்படின்னு சொல்லி இந்த கிரவுண்ட் இடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டது ஒரு ஆர்சிபி ஃபேனு. சோ வந்து அந்த நிலைமையில தான் அந்த கிரவுண்ட் அந்த டீமுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு. சோ இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நான் ஒண்ணு பார்த்தேன் என்னன்னா like எந்த ஹோம் டீமே ஜெயிக்க விட மாட்டோம் அப்படின்னு போட்டு ஆர்சிபி சேர்த்து போட்டிருந்தானுங்க. அவனையும் ஜெயிக்க மாட்டானுங்க, அடுத்தவனையும் ஜெயிக்க விட மாட்டானுங்க. சோ ஆமா, இப்போ அடுத்து நம்ம அந்த ரீசெண்ட் ஃபார்ம் பத்தி பாத்துருவோம். அதுல ஆல் அவே மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்கீங்க. சோ 4 out of 4. அண்ட் 2 மேட்ச் தான் சின்னசாமியில் நடந்திருக்கு, 2மே தோத்திருக்கீங்க. அண்ட் பிபிகே இஸ் ஆல்சோ அதே 4-2, 4 wins and 2 losses. பிவிகேஎஸ் அண்ட் ஒன் ஆல் த அவே மேட்சஸ் இல்ல ஒரு தே லாஸ்ட் ஒன் அவே மேட்சா? இல்ல தே லாஸ்ட் ஒன். ஓகே. ஆமா, ஏன்னா தே வந்து லாஸ்ட் மேட்ச் இன் முல்லன்பூர்ல. ஓகே. ஹவ் வாஸ் த லைக் மேட்சஸ் ப்ரீவியஸ் மேட்சஸ் இன் சின்னசாமி? லைக் 200லாம் போச்சா? லைக் ஐ ரிமெம்பர் இட்ஸ் 180 பிட்ச் தானே அது. 200லாம் இல்ல, எல்லாமே நாங்க தான் 2 ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சோம். லைக் ஆர்சிபி தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சது. 170 தான் 2 டைமுமே. அந்த ஓகே. 2 தோத்துட்டோம். ஓகே. லைக் நீங்க நீங்க ரெண்டு டைமும் நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சீங்க. 2 டைமும் நாங்க தான். ஒன்னு ஓகே. ஜிடி, ஒன்னு டெல்லி. ஓகே. ஓகே. சரி கைஸ், நெக்ஸ்ட் வந்து லெட்ஸ் கோ டு லைக் நாளைக்கு வந்து ரெண்டு டீம்லயும் யாரு கீ பிளேயரா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? சரி, ஒவ்வொருத்தரா சொல்லலாம். ஓகே. நீங்க ஸ்ரீராம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் நீங்க. நானா முக்கியமா நாங்க பவர் பிளேல அடிச்சாதான் ஸ்கோர் நல்லா வரும். லாஸ்ட் 2 தோத்த மேட்சுமே பவர் பிளேல கொஞ்சம் எடுத்து அப்படியே போயிடும். ஸோ சால்ட் ஃபர்ஸ்ட். வேற அவங்க பவர் பிளேல அடிக்க விடக்கூடாது ஆர்சிபி ஜெயிக்கணும்னா. கேஜர்வுட் இந்த பக்கம். ஓகே. ஸோ இல்ல, அங்க ரெண்டுமே உங்க team ஆனாலும் சொல்லிட்டீங்க. நான் எங்க டீம் ஜெயிக்கிறதுக்காக சொன்னேன். பட் பஞ்சாப்க்கு கீ பிளேயர்ஸானா யாரு ஐயர் அண்ட் பவுலிங்ல யாரு இருக்கா? அஷ்தீப் தான் பவர் பிளேயர் நல்லா போடணும். ஏன்னா அவங்க பவர் பிளே விக்கெட்டே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ எடுக்கக்கூடிய ஒரே ஆள் அஷ்தீப் தான். ஓகே. அஷ்தீப் அண்ட் ஐயர். ஓகே. நான் எனக்கு வந்து ஐ திங்க் ஆர்சிபியில் வந்து பத்திதார் வந்து கொஞ்சம் கீயா இருப்பார்னு நினைக்கிறேன் நாளைக்கு. லைக் லைக் அர்ஷ்தீப் ஆர் யான்சன் கெட்டிங் எனி ஒன் ஆஃப் தோஸ் கைஸ் அவுட் இன் 6 overs. அப்புறம் மிடில் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி இன்னிங்ஸ் எடுத்துட்டு போறது வந்து பத்திதாரோட இன்னிங்ஸ் வந்து குருஷியலாக இருக்கும். இஃப் ஹி கெட்ஸ் அவுட் வெரி சூன் தென் ஆர்சிபி கெட்டிங் டு லைக் 180 அந்த மாதிரி டோட்டல் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு. பத்திதார் அண்ட் PBK சைடில் ஐ வுட் அகைன் சே ஐயர். ஸோ இஃப் ஹி பேட்ஸ் வெல் தே ஆர் கோனா ஹேவ் அ வெரி குட் ஸ்கோர். தே வில் சேஸ் த டார்கெட். ஸோ அது உறுதி. ஸோ ஸோ நான் வந்து ஐ எம் கோயிங் வித் யூசி சஹல். ஏன்னா வந்து இஸ் கமிங் பேக் வித் சின்னசாமி. அண்ட் தெரியும்ல, இஸ் த மோஸ்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் சின்னசாமி. 52 விக்கெட் அவ்வளவு எடுத்து. சாரி பிச்சு கூட இருக்காரு. ஸ்லோவாகவும் இருக்கு இப்போ. ஆமா ஆமா. ஆமா, இட் மைட் சூட். நீ வந்து திருப்பி அதே பிச்சு கொடுத்தீங்கன்னா இட் மைட் பி a ப்ராப்ளம். கரெக்ட். ஆமா. ஆனா அங்க அங்க ஒரு கணிக்க முடியாத பைத்தியக்காரன் குருநாள் பாண்டியா இருக்கான். அவன் ஸ்பின்னர் இல்ல, அவன் பேசர். என்னடா பேசலாம் இன்னும் கண்டுபிடிக்க முடியல, டீ கோட் பண்ண முடியல. சோ Water bouncer. ஆர்சிபிக்கு வந்து என் கீ பிளேயர் வந்து உட் பி ஹேசல்வுட். ஏன்னா ஐ வாண்ட் சி பிரியாங்க் ஷாரியாவை கூட எப்படி போட போறான். மேபி அந்த 2 பேரை டக்குன்னு எடுத்தா குட் கோ ஃபாஸ்டர் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப பாத்தேன்னா இப்ப ஸ்ரீராம் வந்து பவர் பிளேனா சொன்னான். ஏன்னா அதுக்கு ரீசன் இருக்கு. 2 டீமுமே வந்து பவர் பிளேல தான் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஹையஸ்ட். இதுதான் டூ பெஸ்ட் டீம்ஸ் இந்த ஐபிஎல்ல. ஆக்சுவலா பிபிகேஎஸ் தான் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஹையஸ்ட் ரன் ரேட், ஆல்மோஸ்ட் 11 runs per over அடிக்கிறாங்க. அண்ட் செகண்ட் இஸ் ஆர்சிபி 10.6ல ஸ்கோர் பண்றாங்க. ஸோ 2மே வந்து பவர் பிளேல பயங்கரமா அடிக்கிற டீம். ஸோ ஐ சூஸ் ஹேசல்வுட் டு ஸ்டாப் பிபிகேஎஸ் ஃப்ரம் டூயிங் தட். பார்ப்போம் That's good. என்னன்ட்டு. ஓகே, லைக் நெக்ஸ்ட் கீ பேட்டில்ஸ் போயிடலாம். லைக் கீ பேட்டில்ஸ் வந்து லைக் ஐ வுட் ஸ்டார்ட் வித் கீ பேட்டில். அர்ஷ்தீப் வர்சஸ் சால்ட் ஆர் கோலி. ஸோ ஐ திங்க் லைக் அர்ஷ்தீப் வில் கெட் எனி ஒன் ஆஃப் தோஸ் கைஸ் இஃப் ஹி இஸ் பவுலிங் இந்த பவர் பிளே. ஏன்னா இவனுக்கு லாஸ்ட் டைம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் பவர் பிளே. அர்ஷ்தீப்க்கு 3rd or 4th தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஓவர் போட்டாங்க. யா,
அது கணிக்க முடியாதவங்க ஆ. like என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இப்போ பாட்லெட் வச்சிருக்கறதால பாட்லெட் அண்ட் ஜான்சன் போட்டாங்க லாஸ்ட் மேட்ச். ஆமா, ஆமா. கரெக்ட். And then like Ashdeep like he used like அப்பப்போ ஒண்ணு. So but like if he bowls Ashdeep in power play like for 2-3 overs, then Ashdeep versus Kohli or Salt like would be a good contest. அடுத்து ஸ்ரீராம். எனக்கு ஒரே ஒரு கான்டெஸ்ட் வர வேண்டாம். பிராரை எடுத்துட்டு வந்தாங்கன்னா எங்க டீம் முடிஞ்சு போயிடும். நான் பிளேயிங் லெவல் ப்ராபபிள் சேஞ்சஸ்ல தான் நான் வச்சிருக்கேன். ஆமா, நானும் அதான் வச்சிருக்கேன் actually. ஸோ ஆல்ரெடி இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு சொல்லணும்னா சொன்ன மாதிரி ஹேசல்வுட் தான். ஹேசல்வுட் வர்சஸ் ஓப்பனர்ஸ் அவுட் ஆக்குறது தான் கீ. Yeah, actually, ரெண்டு 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 பேருமே 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாங்க. ஸோ ரெண்டு பேரையும் அவுட் ஆக்கணும்னா ஹேசல்வுட் தான் நம்ம பண்ணணும். ஸோ அந்த எனக்கு என்னமோ புவியோட பவர் பிளே நல்லா இருக்கும். புவி will be tougher to face ன்னு நினைக்கிறேன் in comparison to Hazelwood against பஞ்சாப். பஞ்சாப் வந்து அவன் ஆக்சுவலி நல்லா போட்டிருக்கானோ எஸ்ஆர்எச்ல இருந்தப்போ ஞாபகம் இருக்கு. like these guys like Hazelwood type of bowling இவங்க கொஞ்சம் அடிச்சிருவாங்க. பட் ஆனா ஸ்விங் தான் கொஞ்சம் இவங்க எப்படி ஆடுவாங்க எனக்கு தெரியல. லைக் பஞ்சாப் சொல்லிட்டு இருந்தாங்க, இவன் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இந்த தலைவா தலைவா பண்றது பார்த்தேன். இருந்தாங்க. ஓ ஆமா, நேத்து தான் பார்த்தேன். ஸ்டார்ட் நான் போட்ட வந்து தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மறந்துட்டேன் அதை. நாளைக்கு நான் யூஸ் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸ்விங் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏதாவது தடவை கிடை போட்டு விடுங்க, சிங்க போட்டு இந்த ஓப்பனஸை காலி பண்ணி விடுங்க. உன்னோட கீ பேட்டர் சொல்லிட்டியா? யூசி சேனல் சொன்னேன். நான் இல்ல, அது பிளேயர் டு வாட்ச் அவுட் Player, ஃபார்ல okay. சொன்னேன். பட் அதுலயே ஆல்மோஸ்ட் ஐ செட் ஹேசல்வுட் வர்சஸ் பிரியன் சாரியா, அதையே நம்ம கீ பேட்லாவும் எடுத்துக்கலாம். அண்ட் Okay. ஆல்சோ இந்த மிடில்ல வந்து as I said யூசி சகல்ன்றனால நான் பட்டிதார் வர்சஸ் யூசி சகல் கூட ஒரு நல்ல பேட்டிலா இருக்கும் Yeah, அப்படின்னு that நான் would be a good contest. அது கரெக்டா இருக்கும். பட்டிடார் அடிக்கலனா ஸ்கோர் மேட்ச் வரல. டிசைடிங். ம். அந்த கான்டெஸ்ட் கேன் பி மேட்ச் டிசைடிங். பட்டிதார் கம்ஸ் ஆன் டாப்னா ஆர்சிபி மைட் ரன் அவே வித் இட், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான். அண்ட் ஓகே, நெக்ஸ்ட் செக்மெண்ட்குள்ள போயிடலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் லைக் டாஸ் அண்ட் ஆல்சோ பிளேயிங் 11. ரெண்டு டீமுக்கும் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அதாவது ப்ராபபிள் சேஞ்சஸ் ஆர் எனிதிங் தே ஷுட் டு டிஃபரெண்ட்லி. நானே சொல்லிட்டா, அதான் நம்ம பேசின மாதிரி பிரார் எடுத்துட்டு வரணும்டா. பிரார் எடுத்துட்டு வரணும். அப்புறம் என்னன்னா, ஐ டோன்ட் திங்க் வை தே டிராப்ட் ஸ்டாய்னிஸ். ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, யூ கான்ட் டிராப். அது பாண்டிங் சொல்லியிருந்தானே, ஏன்னு இது அந்த கீ இங்கிலீஷ் தான் ஸ்பின் நல்லா விளையாடுவான், சோ அதனால உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னு போட்டிருந்தானுங்க. லைக் அவன் பேசினதை பார்க்கல, ஒரு போஸ்ட்ல பார்த்தேன் பாண்டிங் சொல்லியிருந்தான்னு போட்டுருந்துச்சு. ஆனா என்ன ஆடுவான்னு தெரியல அப்படிலாம் தெரியல. பட் ஆனா திருப்பி இப்ப ஒரே மேட்ச்ல இங்கிலீஷையும் உட்கார வைக்க முடியாது. சோ அவங்க அந்த இதுவும் கை வைப்பாங்களா என்னன்னு தெரியல. அண்ட் மேக்ஸ்வெல் வந்து தலைவன் எல்லா மேட்சும் சேர்த்து 41 பால்ல 41 ரன் அடிச்சிருக்கான். எங்களுக்கு லாஸ்ட் சீசன் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான். ஆமா, கடைசி 2 சீசன் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 100 ரன் அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். 2 சீசன் சேர்த்து. எங்களுக்கு லாஸ்ட் சீசன் 50 ரன் அடிச்சிருப்பான், 10 இன்னிங்ஸ் ஆடி இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, 53 ரன் இருக்கும். அப்புறம் வந்து இப்ப ஒரு 41 ரன், இன்னும் 100 அடிக்கல, இன்னும் ஒரு 10 ரன் அடிச்சா 100 அடிச்சிருவான். I don't know like why IPL ல தான் அவனுக்கு like because of pressure like he is not doing well or like T20 game தெரியல. இன்னொரு பார்த்தேன் வேற லெவல். நான் கௌசிக் கூட வச்சேன், அவன் போட்டு நான் ஒருத்தன், ஐ எம் டோட்டலி கன்வின்ஸ்ட் தட் மேக்ஸ்வெல் ஹஸ் ஐடென்டிக்கல் ட்வின், ஹி சென்ஸ் ஹிம் ஃபார் IPL டு ஸ்கேம் எவரிபடி அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அப்படிதான் இருக்கு, அப்படிதான் விளையாடுறான் அவன். ஆனா வந்து விளையாடவே தெரியாத மாதிரி விளையாடுவான். ஆமா, இப்ப ஆக்சுவலா வந்து அவன் ஆஃப் ஸ்பின்னரா தான் ஆடிட்டு இருக்கான் அந்த டீம்ல. ஆமா, அதனால தான் வச்சிருக்காங்க. ஆமா, 4 விக்கெட் பதிலா அவன உட்கார வச்சிருப்பாரு. ஆமா, 4 விக்கெட் எடுத்திருக்கான். 8.61 தான் எக்கானமி. ஆக்சுவலா இஸ் a யூஸ்ஃபுல் பவுலர். ஆனா பேட்டிங் வந்து சோப்பலா இருக்கு. சோ என்ன கேட்டா வேற யாரும் சேஞ்ச் பண்ண முடியாது. 10 மேட்ச்ல ஒரு மேட்ச் அடிக்கிற வாய்ப்பு இருக்கு. அதுக்காக அவங்க வச்சிருக்காங்க அந்த டீம்ல. எந்த மேட்ச் தெரியாது. அந்த லாஸ்ட் டைமே வந்து பிரிங்கிங் லாஸ்ட் டைம் யார் விளையாண்டாங்க? யாஷ் தாக்கூர்லாம் விளையாடலையோ? விளையாண்டான், யாஷ் தாக்கூர் விளையாண்டான். அதுக்கு முந்தின மேட்ச் தானே. போன மேட்ச் ஷெட்கே வந்தான். பேட்டிங் போயிடுச்சுல. சோ இம்பாக்ட் ஷெட்கே. சோ இந்த கேம்ல மேபி வைஷாக் ஆட வாய்ப்பு இருக்கு. யா, யாரு? மேபி வைஷாக் RCB ல லாஸ்ட் சீசன் இருந்தான். சோ ஏனா he was in RCB, so I don't know like he should play like he might know the conditions bit better than those guys. நல்லா தான் போட்டான் RCB க்கு லாஸ்ட் சீசன், டீசன்ட்டா போட்டான். ஓகே, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை ஹி டிட்ன்ட் ப்ளே. நடுவுல கூட ஏன் அவன் விளையாடலன்னு எனக்கு தெரியல. அந்த கணிக்க முடியாத பைத்தியக்காரல வந்துட்டானே. அதேதான், அந்த அந்த டெம்ப்ளேட்ல தான் போயிட்டு இருக்காங்க. அண்ட் RCB ஏதாவது சேஞ்ச் பண்ணனும்னா ஐ டோன்ட் திங்க் சோ. I also don't think so. RCB there is no point in changing. RCB சேஞ்ச் பண்றதுக்கு வெளியில நல்ல பிளேயர்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. சோ இருக்கிறத வச்சு ஓட்டிடுவாங்க. ஓகே தான். TBKS வந்து like they can drop Maxwell because only one left hander in RCB's 11. So you don't need the off spin option இப்போ.
அண்ட் தே கேன் அதுவும் பிரிங் இன் ரார். ஆக்சுவலா பாத்தியா, படிக்கல் வந்து 2 மேட்ச் தான் சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிருக்கான், 2மே அந்த சின்ன சாமி மேட்ச்ல சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிட்டான். இந்த ஸ்டாட் வேற இருக்கா? அப்போ சால்ட்டோட படிக்கல் தான் வாட்ச் அவுட் பண்ணும் போலயே. ஆமா, இருக்க ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இப்படி இருக்கான், அதனால there is no point in playing Maxwell if he is not going to give you runs. எனக்கு மேக்ஸ்வெல்ல தெரியல எடுத்துட்டு என்ன. யூ பிரிங் இன் ஸ்டாய்னஸ் அண்ட் ஜேவியர் பிராட்லெட்டை தூக்கிட்டு பிரிங் இன் வைஷக். யாஷ் தக்கூருக்கு பதிலா பிரிங் இன் பிரார். பிராரை வந்து இம்பாக்ட் சப்பா வச்சுக்கோங்க. லைக் இஃப் யூர் லைக் இப்போ பவர் பிளேயர் நிறைய விக்கெட் போயிடுச்சு, யூ டோன்ட் திங்க் யூ நீட் பிரார், லைக் யூ லெட்ஸ் ஹேவ் அ பேட்டிங் டெப்த் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தென் யூஸ் ஷெட்கே ஆர் லைக் சம்மன். பட் Actually, Brar can bat இல்ல, Brar can actually decent-ஆ bat சொல்றேன் லைக் பண்ணுவான். 10 ஓவர்ல உனக்கு வந்து சே லைக் ஆர்சிபி இஸ் டவுன் லைக் 4 wickets in 10 overs, then you don't need பிரார் லைக் ஃபார் மிடில் ஓவர். லைக் யூ கேன் ஓகே, ஹேவ் அப்படி கன்சிடர் சொல்றேன். லைக் ஷெட்கே லைக் இதுல. ஏன்னா மிடில் ஓவர்ஸ் தான் வந்து பவுலிங் போட போறான். இல்ல லைக் இஃப் ஆர்சிபி சொல்லி 1 or 2 டவுன்னா தென் மேக் சென்ஸ் டு இம்பாக்ட் பிரார். பட் யாருக்கு பதிலா பண்ணுவா பவுலிங் பண்ணா? அது பண்ண முடியாது ஆக்சுவலி. ஜான்சனுக்கு தான் பவர் பிளேல 3 ஓவர் கொடுத்துட்டு அதுவும் ஆனா அவன் பேட்டிங் ஆடுவான்ல, சோ அவனையும் பண்ண முடியாது. ஆமா, லைக் we have to have the like 11 return. Yeah, so ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா அங்க வந்து பிளேயிங் லெவல்ல தான் ஆடினான். ஆமா ஆடிதான் வர வழி இல்லை. லைக் they have to மேக் தி டெசிஷன் லைக் யாரை பவுல் பண்ண போறோம் அப்படின்னு. ஓ, டாஸ் prediction ஜெயிச்சா என்ன இல்ல, பண்ணலாம்? டாஸ் என்ன டாஸ் பண்ணலாம்? தெரியலையே, நம்ம சொல்ற சேசிங் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. டாஸ் ஜெயிக்கிற டீம் சேஸ் தான் பண்ணணும். ஏன்னா சேசிங் ரெண்டுமே லோ ஸ்கோர் தான் போன 2 கேம். சோ ஆமா, சேசிங் கரெக்ட். பெட்டர். டியூ வந்துரும். சேசிங் அதுவும் ரெண்டு இருக்கு. டீமே ஆஸ் லைக் லைக் டீசன்ட் பேட்டிங் ஸோ விச் கேன் சேஸ் த டார்கெட் ரேதர் தென் செட்டிங் த டார்கெட் எனக்கு தோணுது. பஞ்சாப் வந்து கன்ஃபார்மா ஷார்ட்டா சொல்லுவேன், சேஸ் பண்ணா they have வெரி அப்பரண்ட் லைக் வெரி மச் அப்பரண்ட். அது போன மேட்ச் ஏன்னா பேட்டிங் டெப்த் இருக்குல்ல, நாங்க ஒரு 2-3 விக்கெட் எடுத்தாலுமே ஆள் இருக்காங்க. ஆமா, கரெக்ட். போன மேட்ச் ஜெயிச்சுட்டு பாண்டிங் வந்து நான் இவ்வளவு மேட்ச் கோச் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி ஒரு கிட்ட வந்து இதுதான் அப்படின்னு இப்படி சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிட போறானுங்க. இவனுங்க எப்பயும் 7 மேட்ச் ஆனா படுத்துருவானுங்க, அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ரிலாக்ஸ் மோட் ஆஃப் பண்ணிடுவாங்க. பட் லைக் இந்த டைம் அது நடக்காது. லைக் they Shreyas determined to do something in this season. Yeah. So பாப்போம். அண்ட் நவ் வேற என்ன இப்ப ப்ரிடிக்ஷன் போயிடலாம். பஞ்சாப். பஞ்சாபா? நானும் சரி, சின்ன சாமியில் நடக்குது, பஞ்சாப் தான். ஸ்ரீராம் நீயும் பஞ்சாபா? டவுட்டே இல்ல, பஞ்சாப் தான். கைஸ் 3 பேரும் பஞ்சாப் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்ப சத்தியமா பெங்களூர் தான் ஜெயிக்கும். நம்மளோட ஜிங்ஸ் அப்படி. இது வந்து ஓகே, இத பார்த்தானா சந்தோஷப்படுவான் கௌஷிக், சந்தோஷப்பட மாட்டான், வருத்தம் தான் படுவான். இவங்க சொன்னதாலே தோத்துரும் அப்படின்னு அழுதுட்டு இருப்பான். உங்களை யாரும் அப்பெல்லாம் சொல்லணும் அப்படின்னு. சோ யா, வேற ஏதாவது ப்ரிடிக்ஷன்ஸ் இருக்கா? வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம், இல்ல wrap up பண்ணிக்கலாம். வேற என்ன, அடுத்து உடனே இன்னொரு மேட்ச் ஆடுறோம். அதான் இந்த மேட்ச் முடிச்சுட்டு பேசுவோம். ஓகே, சண்டே அங்க போய் ஆடுறோம். ஆமா, ஜிபி பேக் டு பேக் ஆக்சுவலா. பேக் டு பேக். ஓ ஓகே ஓகே சரி ஓகே. அடுத்த மேட்ச் அந்த மேட்ச்க்கு ரிவ்யூ போடுவோம், ப்ரிவ்யூ கௌஷிக்கையும் கூப்பிடுவோம். ஆமா, அடுத்து அவன் கூப்பிடுவோம். அது டபுள் ஹெட்டர்ல, சோ கொஞ்சம் டைம் பண்ணலாம். 2 சாட்டர்டே சண்டே 2 4 மேட்ச் இருக்கு. ஆமா, லைக் ஓகே, we can plan. ஆமா, ஓகே. அப்ப இதோட முடிச்சுக்கலாம். சரி, ஓகே. சோ we have all predicted Punjab to win. So RCB fans, you can be happy. அதனால இதோட வந்துட்டு நாங்க இந்த எபிசோட முடிச்சுக்கிறோம். and we will come back to you with a review of this game and preview of tomorrow's 2 games. So yeah guys, see you tomorrow. Okay guys, bye. Bye bye. Okay, recording away, stop.